Students, welcome to Janava channel. இன்னைக்கு நம்ம SAPM, that is Security Analysis and Portfolio Management, இந்த சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அனாலிசிஸில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் வந்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். An administrator of a large pension fund, that is HDFC Lifetime Pension Funds, decides to renew his contracts with 3 money managers. He must measure how they have performed. Assumed that the administrator have the following result for each individual's performance: market return 36%, risk free 30%, and beta 1.22%. Then investment manager ZBY, average annual rate of return 0.34, 0.38, 0.40, and then corresponding beta value 1.12, 1.27, 1.42. They have given these datas. இந்த மாதிரி வந்து நமக்கு கொஸ்டினில் டேட்டா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கார், லார்ஜ் பென்ஷன் ஃபண்ட், தட் இஸ் HDFC அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மணி மேனேஜர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்றத ட்ரைனர்ஸ் ரேஷியோ மூலயமா கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான டேட்டாஸ் வந்து தே ஹவ் கிவன். ஸோ வந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ், ஒரு மேனேஜரோட அந்த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த அவங்களோட ப்ரொஃபைல் பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து 36% வந்து கொடுத்துருக்காங்க. 36% அப்படின்னா 36/100 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.36 வந்து கிடைக்கும். சிமிலர்லி ரிஸ்க் ஃப்ரீன்றது 30% கொடுத்துருக்காங்க. 30/100 போட்டிங்கன்னா 0.30 வந்து கிடைக்கும். அண்ட் தென் பீட்டா வேல்யூ பீட்டா பி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது 1.22 வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரோட அந்த கரஸ்பாண்டிங் ப்ரொஃபைல், அவங்களோட ஆவரேஜ் ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அண்ட் தென் பீட்டா வேல்யூ இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரைனர் ரேஷியோட ஃபார்முலா வந்து என்னன்றதை பார்த்துலாம். ட்ரைனர் ரேஷியோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி மைனஸ் ஆர்எஃப் டிவைடட் பை பீட்டா பி. இதில் ஆர்பி அப்படின்றது ஆவரேஜ் ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஸோ கரஸ்பாண்டிங் டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனேஜர் அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆர்எஃப்ன்றது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே சேமாக தான் வரும், 30%, விச் இஸ் 0.30. அண்ட் தென் பீட்டா பின்றது பீட்டாவோட வேல்யூ. ஸோ மார்க்கெட்டுக்கு பீட்டா வேல்யூ 1.22, அது கொஸ்டினில் மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது கரஸ்பாண்டிங் டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனேஜர் பீட்டா வேல்யூ அவங்கவுங்களது தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிவன் டேட்டா. இப்போ ஃபார்முலா எழுதியாச்சு. அடுத்தது என்ன போட்டிருக்கு, தி டி வேல்யூஸ் ஃபார் ஈச் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் கேன் பி கால்குலேட்டட் அஸ். ஸோ அதாவது டி ரேஷியோ, ட்ரைனர் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா வந்து எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டுக்கு கண்டுபிடிச்சலாம். மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து ட்ரைனர் ரேஷியோ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துடலாம். டிஎம் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி அப்படின்றது மார்க்கெட் ரிட்டர்னோட அந்த பர்சன்டேஜ் கிவன் இந்த கொஸ்டின் விச் இஸ் 36%. அதாவது 36/100 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.36 வந்து கிடைக்கும். மைனஸ் ஆர்எஃப் அப்படின்றது ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன், அது வந்து 30% கொடுத்துருக்காங்க. 30/100 வந்து 0.30. இதை ப்ராக்கெட்டில் போட்டுட்டு அண்ட் தென் ஹோல் திங் டிவைடட் பை பீட்டா பின்றது மார்க்கெட்டோட பீட்டா வேல்யூ ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க 1.22. ஸோ அதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 0.049 வந்து ட்ரைனர் ரேஷியோ ஃபார் மார்க்கெட் ரிட்டர்ன் கிடைக்குது. இதை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேனேஜர் ஜெட்டுன்ற மேனேஜர் டிசெட்டு, அதுக்கு வந்து சேம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். டிசெட் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி, அதாவது ஆவரேஜ் ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஜெட்டுன்ற மேனேஜருக்கு 0.34, அது டேபிளில் கொடுத்துருக்காங்க. மைனஸ் அதோட ஆர்எஃப் வந்து சேம், எல்லாத்துக்குமே ஆர்எஃப் வந்து ரிஸ்க் ஃப்ரீ வந்து சேம் வேல்யூ தான் 30%, விச் இஸ் 0.30. அண்ட் தென் ஹோல் திங் டிவைடட் பை அதோட கரஸ்பாண்டிங் பீட்டா, அதாவது மேனேஜர் செட்டோட பீட்டா வேல்யூ 1.12. இதை சால்வ் பண்ணால் 0.036 வந்து கிடைக்கும். சிமிலர்லி அடுத்தது மார்க்கெட் ரிட்டர்ன் ஃபார் மேனேஜர். ஸோ பி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா டிபி விச் இஸ் ஈக்குவல் டு அவரோட ஆனுவல் ரிட்டர்ன் வந்து 0.38 மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் 0.30 டிவைடட் பை பீட்டாவோட வேல்யூ 1.27 விச் இஸ் ஈக்குவல் டு 0.063. சிமிலர்லி ஃபார் மேனேஜர் ஒய்க்கு டிஒய் கண்டுபிடிக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு அவரோட ஆவரேஜ் ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 0.40 மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ சேம் 0.30 டிவைடட் பை பீட்டா வேல்யூ விச் இஸ் 1.42. ஸோ அதை சால்வ் பண்ணால் 0.070 வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து அவங்க என்ன ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தீஸ் ரிசல்ட்ஸ் ஷோ தட்
Z did not even beat the market because அவங்க வந்து TZன்ற வேல்யூ வந்து 0.036 வந்து கிடச்சிருக்கு. பட் நமக்கு மார்க்கெட்டோட நார்மல் ரிட்டர்னே 0.049 வந்து வருது. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்னோட கொஞ்சமாச்சும் அதிகமாக கிடைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பர்பஸோட ப்ராஃபிட் வந்து இருக்கும். கரெக்டாக? அப்போ TZ அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் Zோட பிளானில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 0.036 தான் வந்து கிடைக்குது, விச் இஸ் லெஸ் தென் TM, அதாவது மார்க்கெட் ரிட்டர்னோட கம்மி. ஸோ அப்போ அது வந்து நமக்கு அது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் அடுத்தது TBTY மேனேஜர் பியும் மேனேஜர் ஒய்யோட அந்த ரிட்டர்ன் ட்ரைனர் ரேஷியோ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டிபி மேனேஜர் பியோடது 0.063 வந்து கிடைக்கு, விச் இஸ் கிரேட்டர் தென் TM, அதாவது மார்க்கெட் ரிட்டர்னோட அதிகம். சிமிலர்லி TY மேனேஜர் ஒய்யோடது 0.070 இருக்குது, விச் இஸ் கிரேட்டர் தென் TM தான். ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அதாவது மார்க்கெட் ரிட்டர்ன் ஃபார் மேனேஜர் பி அண்ட் தென் மார்க்கெட் ரிட்டர்ன் ஃபார் மேனேஜர் ஒய், போத் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து குட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ரிப்பீட்டடாக வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இந்த சப்ஜெக்ட்ஸுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் அவைலபிள் இருக்குது, அண்ட் தென் ஆன்லைன் கிளாஸஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேயில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்டடி